எபிசோட் இது மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அட்வென்ச்சர் அதுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வேண்டாம். ஸோ ஓதான் போகணும். எங்கே இருக்கேன்? இங்கே ஆரம்பமே மேலாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அட்வென்ச்சர். ஸோ அட்வென்ச்சரில் க்ரியேட்டிவில் இருந்தால் நல்லாவே இருக்காது. அதாவது செவன் இந்த இடத்துல ஒரு இந்த மரத்துக்கு மேலே ஒரு சேஃப் லேண்டை போட்டுக்கலாம். ஒரு சேஃப் லேண்டு சொன்னேன். சரி வாங்கணும். ஸோ இங்கே போய் சென்டர் ஆஃப்ல உட்காந்துட்டு கிரியேட்டிவ் அப்படியே மாற்றிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பாதியிலேயே ஸ்டாப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரில ரியலா ஸ்பீடெல்லாம் மாற்ற முடியாது நம்மளால. ஸோ இந்த மரத்துக்கு நாங்கள் வந்துதான் சரி. இப்போ நம்மளுக்கு லேண்டாக ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல இருந்து இங்கே கரெக்டாக இங்கே கீழே போய் அவ்வளோ போது ஒரு ஊழ போட்டோம். அது பண்ண முடியல. இந்த மரத்தெல்லாம் மெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே விளையாடு ஒன்று நிற்கிது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப மெயினாக இருக்குது. உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும். அது சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும். எதுக்குன்ட்டு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. இன்னொரு மாதத்தை மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கா எல்லாத்தையும் எடுக்கணும். அதுதான் அது கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு. அது டூ நைட்டு. போன 3 வீடியோ நான் போட்டிருப்பேன். அது வந்துருக்கான்னு தெரில. ஆனால் இந்த வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். அதுவும் அட்வென்ச்சர் தான். பட் அது இது வேற அது வேற. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப்டிங் டேபிளில் போய் நிறைய செஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு செஞ்சுக்கணும். அண்டு இப்போ நம்ம மெயினாக இன்னொன்று செய்யணும். அது என்னென்னா இந்த மரத்தை மெயின் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ரேரான மரம்னு சொல்லலாம். இந்த இடத்துல அதுவும் சேண்ட் இருக்க இடத்துல நம்மளுக்கு மரம் தான் அதிகம் தேவை. ஸோ இங்கே இருக்க எல்லா மரத்தையும் மைண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கு இந்த இது மரத்தில் விட்டு நிறையா இருக்கு. இங்கே இருக்கு. இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே மைண்ட் பண்ணியாச்சு. அண்டு மேலே ஒரு இது இருக்கு. ரெண்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இன்னும் நிறையா இருக்கு இந்த மரத்தில். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மரம் 8 கட்டு இருக்கு. அந்த ஊழை போட்டு மேலே ஏறணும். ஏன்னா ஊழை போட்டெல்லாம் இது பண்ணுற அப்படின்னு தெரியல. ஈஸியாக மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அண்ட் இந்த மரத்தில் கீழே இருக்கும். யாருதான் ஒரு 2 இருக்கும். அண்ட் ஒரு ஊழ் 9 இருக்கா. ஓகே. இது ஒரு மரம் இருக்கு. டேப்பிள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் இருக்கு. சாகுதான்
ஸோ இங்கே இருக்க ஒரு இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கீழே இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். அம்மா ஆத்தா அப்பா சரியா இதுக்காக தான் இங்கே ஸோ இங்கே இருக்கிறதே மைண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான வேலைன்னு தோணுது. ஸோ இது ஒரு லெவல் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். இது ஒரு கொஞ்சம் செஞ்சுக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சு இங்கே போட்டுட்டு இதை எடுக்கணும். அண்ட் டோர் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, சுத்தமாக தேவையில்லை. இங்கே ஒரு கேஸ் இருக்கு. ஸோ நிறையா செஞ்சுக்கலாம் போதும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் 20 கேஸ்லாம் செய்யணுமா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் குக்கும் காலி ஆகிடும், அதுவும் காலி ஆகிடும். 20 கேஸ் செஞ்சால் மட்டும்தான் அயனை மைண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த கேமில் கோல்டுலாம் இருக்கான்னு தெரில. பட் அந்த 7 மோடில் காமிச்சிருக்காங்க. என்னன்னு தெரில. நான் அயனை இது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. தெரியலாம். ஓகே, இப்போ இங்கே இருக்க கோலை மைண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வரைக்கும் கோல் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோல் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கோல் முடிச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு கோல் மட்டும் இருக்கு. அதை மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னொன்று நல்லா இருக்கும். ஸோ நிறைய ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஸ்டோன் கேப் செய்ய முடியும். கோல் வந்துருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்டோன் நம்மளுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போய் 3 செய்ய முடியுமா? இது வந்து பிளாக் ஆஃப் கோல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்டோன் கேப்ஸ் நம்மளால் 3 செய்ய முடியுமா? அண்ட் இன்னும் ஒன்று செய்யறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் தேவை. ஸோ அதையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது போதும் நம்மளுக்கு. தரல. ஓ அப்போ ஓகே. ஸோ ஒரு இது செஞ்சுக்கலாம் போல. இது ஒன்று செஞ்சுக்கலாம். அந்த ஒன்று செஞ்சுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் இது தேவை நம்மளுக்கு. இது லைட்டு நிறையா செஞ்சுக்கலாம். ஸோ லைட்டு செஞ்சாச்சு. ஸோ செஞ்சுக்கலாம். லைட் நம்மளுக்கு நிறையாவே தேவைப்படும். இந்த நைட் ஆக போகும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டு ஒன்று செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பிக்காக்ஸு உடன் பிக்காக்ஸ் வந்து 2 செஞ்சுக்கலாம். இது வந்து 1 செஞ்சுக்க முடியுமா? இது 1 செஞ்சுக்கணுமா? அதுக்கப்புறம் இது 2 செஞ்சுக்க முடியுமா? இப்போ 1 ஆகிக்கலாம். ஸோ இப்போ ஒரே லைட் செய்ய முடியுமா? தேவையில்ல நம்மளுக்கு. இது 1 செஞ்சுக்கலாம் போட்டு அந்த செட் 1 செஞ்சுக்கலாம். நீங்கள் ஓகே, நமக்கு எல்லாமே தேவையான படிச்சு அந்த ஒன்றே ஒன்று மட்டும் கிடைக்கல. என்னன்னா ஸோ 6 ஒன்று மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 எடுத்துக்கலாம். இதுதான் சொன்னேன். என்னடா மைண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டேன். அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல. ஸோ இங்கே ஒரு லைட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சா வேறு எதுவும் சாய்க்கிற மாதிரி தெரியலை. நான் எதுக்காக லைட் செஞ்சேன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கு இருந்ததுன்னா அது பார்க்காம நம்ம உள்ளே செத்துருவோம். அதனால நான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அந்த கருப்பாக தெரியும் போது கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல இங்கே ஏதோ ஒரு சேவ் போகுது. நம்ம செஞ்ச
வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேவோட இன்னொரு பக்கத்துக்கு போகலாம். அந்த இடத்துலயும் நிறைய இருக்கு போல. பார்ப்போம். ஸோ இங்க ஒரு கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூட்டி, அதாவது நான் கவனிக்கிறேன். சாரி. ஸோ இப்படி எடுத்துட்டு நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். மறந்துட்டேன். மேலே கொஞ்சம் இருப்பேன். அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. இன்னொரு கேவு. ஸோ இது ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஓகே தான். இதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்ப்போம். மேலே எதுவும் தான் ஸோ கோல் இருக்கான்னு பார்ப்போம். கோலும் தான். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ லைட்டெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டு இந்த இடத்துல இருந்ததுன்னா நம்மளோட லைட்டு தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நம்ம எதுக்கு வைக்கணும்? ஸோ எல்லா லைட்டையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஈவினிங் ஆச்சு தெரியும். ஸோ நம்ம பெட்டு செஞ்சுட்டோம்னால ஒரு கவலையுமே இல்லை. அங்கே ஸ்டாண்டு பக்கத்தில் நிறையா கோல்டன் ஆர்வெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஹெல்த் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ஒரு ஆப்பில் வச்சு சாப்பிட வேண்டியதான். அது நைட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். இல்லைன்னா வந்து மண்டையிலே கொட்டுவாங்க. நம்ம பண்ணிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ பெட்டை மைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு பெட்டை மைண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ஹார்ட்டெல்லாம் ஏற்றணும்? மேலே வந்து டொப்புன்னு கீழே விட வேண்டியதுதான். பெட்டை போட்டு இது ரீசெட் பாயிண்ட் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கீழே விடலாம். இந்த இடத்துல நான் கவனிக்க படிக்கிறது மாதிரி போய்கிட்டே இருக்கு. இப்போ அந்த இடத்துல எவனாட்டு இருப்பாங்க. ஸோ ஹெல்த்தை குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல விழுறது தான் கரெக்டான இதுவாக இருக்கும். ஸோ உங்க நம்ம சுற்று போயிடுவோம். சுற்று வேணால மாட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் விளாட போகிறோம். இன்னும் ஒரே பாதி பெட்டு பக்கத்தில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஹெல்த் ஏறி இருக்கும். சாப்பாடு ஏறி இருக்கும். நம்ம நீங்கள் கற்றுக்கணும். சாப்பிடணும். இந்த அந்த பெட்டை இப்போ மைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பெட்டு நம்மளுக்கு தேவையில்ல. இந்த இடத்துல ஒரு லைட் இல்லை. இந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் சொல்கிறேன். போடு எவ்வளோ பெரிய பழம். இந்த இடத்துல தான் நான் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தங்கமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏறு இந்த இடத்துல தான் வெளி குடும்பம் எல்லாருமே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஜாக்கிரதையானதும் இதுவாக பார்த்துக்கணும். டோன்ட் கெட் வச்சு மைண்ட் பண்ணால் ஈஸியாக வரும்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல. டோன்ட் கெட்ட வெயிட் பண்ண தேவையில்ல. நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கோல் இருக்கு. கோலை மைண்ட் பண்ணிக்கலாம். மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு லைட் வைக்கலாம். எடுத்து ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க கோலெல்லாம் அப்படியே மைண்ட்
போகும். அப்பா முடியலடா, இந்த கேம் ரொம்பவே இதா இருக்கு. இந்த சைட்ல இருக்கு. அப்பா முடியலடா, இந்த இடத்துல பார்க்கும்போது பயமா இருக்கு. இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இங்க இருக்கு போலெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன எடுக்கணும்னா கையில் கத்தி அடிக்கணும். ஸ்டோன் கேப்சர் அடிச்சுட்டு இந்த இடத்துல ஆக்சல் இருக்கும், இந்த இடத்துல கத்தி இருக்கணும். எங்கடா கத்தி நம்ம இன்னும் செய்யல நினைக்கிறேன். இந்த கத்தி இருக்கு, இதுவே போகணும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டோன் கேப்சரு போடு, போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு. எவ்வளோ எவ்வளோ போடு போய்கிட்டே இருக்கும் போல். இந்த இடம் ரொம்ப செம்மையாக இருக்கு. இந்த இடம் ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கலாம். சூப்பர். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறையா வைக்கோல் கிடச்சிருக்கு. அந்த மைண்ட் பண்ண நிறைய கிடைக்கும் போல. அவ்வளோ நிறையா இருக்கு. இங்கே வர தப்பிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல கீழே ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரீசெட் செட் பண்ணி வைக்கணும். எந்த இடத்துலனா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு ஃப்ளூக்கில் கிடைக்குது. இந்த இடத்துல இதை ஒன்று போட்டு அந்த பக்கம் இன்னும் எங்கட பட்டு இங்கே ஒன்று போட்டு இங்கே போக வேண்டியதான். இங்கே ஒன்று போட்டு இங்கே பேக் போய் இது போட்டு ஜம்ப் பண்ணி மேலே பார்த்தா கோழி எப்படி மைண்ட் பண்ண போகணும். இப்படி 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 அப்படி அதான் மேலே போயாச்சு. இப்போ நம்மளுக்கு கோல் கிடைச்சிட்டு ரொம்ப கிளியராக பேசணும். கிளியரான டெத் பிளேஸில் இருக்கோன்னே சொல்லலாம். சில இது கோல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சொல்லலாம் கீழே வந்துடும். ஓகே கீழே போய் நிற்கணும். ஆமாம் இந்த பக்கம் போட்டிருக்கோம். அதை மைண்ட் பண்ணால் டேரெக்டாக கீழே போய் அங்கே போடுறீங்க. என்னடா இவ்வளோ கோல். ஸோ டேரெக்டாக கீழே போயிடலாம். இந்த இடத்துல வருங்க. ஓ இந்த பக்கம் போகலாமா? இப்போ இந்த இடத்துல இந்த மோட்டர் போகலாம். எப்பா இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டனா எவ்வளோ போகுது? 33 இருக்கு. முன்னாடி மைண்ட் பண்ணதோட இந்த இடத்துல நிறையா கிடச்சிருக்கு. என்னோட இவ்வளோ போடுறது கோலிங் கூட அப்படின்னே சொல்லலாம். ஏன்டா இப்படி பண்ணுறதுன்னு சொல்லு. இவ்வளோ இவனே நம்ம ஸோ இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்த மாதிரியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் நிறையாவே இருக்கு. இந்த இடத்துல ஏதோ இந்த சைடில் ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான் போதும். இது போதுமே நம்மளுக்கு. எவ்வளோ இது எனக்கு பத்தாது. இந்த இடத்துல ரீசெட் அடி பெரிய
ரொம்ப பெரிய பழமா இருக்கு. இந்த இடத்துல ரீசெட் பாயிண்ட் ரொம்ப டேஞ்சரான